நான் இந்த மாதிரி அவங்களாம் படிச்சோன்னே எல்லாமே வந்து மலையப்பா அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே அது சன்லைட் மீடியா பிரசன்ஸ் குருச்சந்திரன் நடித்து இயக்கும் மலையப்பன் சீன் 1 ஷார்ட் 1 டேக் 1 மலையப்பா ஒரு ஆக்சன் சூப்பர் மலையப்பன் பூஜை மலையப்பா என்னப்பா சொன்ன பூஜை கேட்காம ஜெயில வந்து நிக்கிற வயசாயிடுச்சு அந்த பொண்ணு லவ் பண்ண அவளை நான் கல்யாணம் பண்ணேன்னா அவங்க அப்பா என் மாமனார் ஆயிடும் அம்மா என் மாமியார் ஆயிடும் அவங்க அண்ணன் தம்பி மச்சனார் ஆயிடும் அப்போ இந்த ஊரே சொந்தமாயிடும் அப்போ இந்த மலை அனாத இல்லைங்க எனக்கு சொந்தம் வந்து மலை அனாத இல்லையா செல்வம் ரெடி சார் ரெடி மற்றவங்களாம் வாங்கப்பா யாரும் ரெடி ரெடி ஓகே சார் சத்யா மைக் போன சைலண்ட்ல போட்டுருக்கு கொஞ்சம் அப்படியே பாருங்க ஒருத்தர் சார் கொஞ்சம் சார் அப்படியே பாருங்க நீங்க கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு யாராவது எடுக்காம இருக்கீங்களா சார் எப்படி பாருங்க அந்த பக்கம் ரெடி 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 சார் நீங்க பாருங்க சார் ரெடி அவங்க கை எடுத்தீங்களா ஒரே
ஓகேவா? அப்படியே இருக்கு சார். சார் அப்படியே இருக்கு. தண்ணி வருவேன் அப்படியே பாருங்க. பாருங்க பாருங்க மேடம் கொஞ்சம் ஓகே சார். இங்கே பாருங்க ரெடி. இங்கே பாருங்க சார். சார் 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 எடுத்துட்டு இப்படி வாப்பா. சார் இங்கே பின்னாடி பின்னாடி. ஓகே ஓகே ஓகே. பேசலாமா? ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரெடியா? பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். குருச்சந்திரன் இவர் வந்து மலையப்பன்ற ஒரு படத்தை வந்து கதை சொன்னார். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழ்வியலை ஒட்டி இருக்கிற ஒரு கதை. கிராமத்தில் இன்றைக்கி நடந்துட்டு ஒரு நிதர்சனமான உண்மையை வந்து படமாக எடுக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து ராஜேஷ் சுவாமிநாதன் வந்து மியூசிக் பண்ணுறாரு. அவருக்கு 4வது படமும் 5வது படம்னு நினைக்கிறேன். ஏன்னா இசையில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக கொடி கட்டி பறந்துட்டுருக்கிறாரு ராஜேஷ் சுவாமிநாதன். இதில் ஒரு பாட்டு வந்து காதல் மதி ஒரு பாட்டு எழுதி வேஷங்கட்டிக்கிட்டுன்னு ஒரு லைன் பாட்டு. அது அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிரசனை ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான பாட்டு. அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணும்போதே நம்ம இவர் குருச்சந்திரன் வந்து அவரை அறியாமல் ஆட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அந்த பாட்டுக்கு இவர் தான் நடிக்கிறாரு. அவருக்குள்ளே ஒரு நடிப்பு திறமை இருக்குது. இன்னொரு ராஜகிரணா அவர் உருவாகிட்டுருக்கிறாரு. அவர் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அந்த இன்றைக்கி நம்ம கூட நடந்துட்டுருக்கிற நீங்களே படம் பார்த்தா கூட இது நம்ம ஊரில் நடந்த ஒரு சம்பவம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த படம் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படக்குழு அனைவரும் நிறையா வாழ்த்து பெறணும். அதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட்டாக இருக்கணும். மெயினாக இதில் வந்து பாட்டுக்கு முக்கியத்துவம் பண்ணி ஒரு 4 பாட்டு பண்ணுறாரு. அதில் ஒரு கார்த்திக் கூட பாட்டு எழுதுகிறாருன்னு நினைக்கிறீங்க, வந்திருக்கிறாரு பூஜைக்கு. அவரும் எழுதுகிறாரு. சொர்க்கோ ஒரு பாட்டு எழுதுகிறாரு. ஸோ ஆல்ரெடி காதல் மதி எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த வெற்றி அடைகிறதுக்கான வழியை நீங்கள் தான் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மலையப்பன் சாமி படத்தோடைய குழுவின் சார்பாகவும் எங்கள் அண்ணன் 2 பேருக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பெரிய லெஜெண்ட் முன்னாடி சென்டரில் என்னை உட்கார வச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க சார்பாகவும் படக்குழுவின் சார்பாகவும் வந்திருக்கவங்க அத்தனை பேர் சார்பாகவும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த மலையப்பன் சாமியோட அருள் கிடைக்க மனமாற மலையப்பன் சாமியை வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்துட்டு எத்தனையோ கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்து அன்பாலய பரவாரம் கம்பெனியில்
அங்கே வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்து அங்கே கஷ்டப்பட்டு செஞ்சு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சக்தி சிதம்பரம் சார்கிட்ட வந்து இனிதிருந்து காதல் இனிதி படம் ஒர்க் பண்ணி செந்தில்நாதன் சார்கிட்ட ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேர் சொல்கிற ஒரு இயக்குனர்கிட்ட வந்து நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் கடைசியாக எங்கள் சார் என்னுடைய குருநாதர் நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு அரக்கர் என்னுடைய குருநாதர் எஸ்.ஏ. சூர்யாட்ட கடைசியாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்னுடைய படம் வந்து ஏஎஃப்எம் அப்படின்ற ஒரு படம் தான் வந்துட்டு ஏன்னா நியூன்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு ஏஎஃப்னு ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு லட்சுமி மேக்கர்ஸில் கதை சொல்லி இங்கே வந்திருக்காரு நினைக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர் சேது பாண்டியன் அவர் தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் கதை சொல்லியிருந்தார். கதையை கேட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி எல்லாமே ரொம்ப பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில காரணத்தினால அவங்களால அந்த படம் எடுக்க முடியாமல் சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்ம அண்ணா மேம்பாலத்தில் 2 வீலரில் ஆக்சிடெண்ட் ஆகி கால் உடஞ்சிருச்சு. அதனால் நான் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. ஊருக்கு போயிட்டு அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து மறுபடியும் ட்ரை பண்ணேன். மறுபடியும் ட்ரை பண்ணும்போது நம்ம வடபழனி ராம்தேட்டர்கிட்ட கால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. 2வது முறை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனேன். அப்போ எங்கள் அப்பா இனிமேல் நீ மெட்ராஸுக்கு போக வேண்டாம்டா, அப்போ போக ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்குது, ஏன் போயிட்டே இருக்கிற, நீ பேசாமல் இங்கே இருந்துரு, என் கூட பால் வியாபாரம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னார். அப்பாலாம் விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ நான் மறுபடியும் விடாமுயற்சியில் மறுபடியும் திரும்ப வந்துட்டேன். ஓடி இந்த சினிமா வந்து யாரையும் விடாது, எங்கே போனாலும் விடாது. அவங்களுக்கு வந்து அந்த படம் பண்ணி எதுக்காக வந்தாங்களோ அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் அவங்க ஆத்மா வந்து என்ன செஞ்சாலும் அது ஓயவே ஓயாது. எந்த கொண்டு போய் விட்டாலும் திரும்ப அங்கே வந்துடுவாங்க. அது மாதிரி தான் நான் திரும்ப வந்து இப்போ என்னுடைய முயற்சியில் மறுபடியும் நான் கதை சொல்ல ஆரம்பித்தேன். கதை சொல்ல ஆரம்பித்தா என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, எல்லாமே வந்து காலம் கடந்து போன மாதிரி வயசாகிடுச்சு, இன்னும் இவரெல்லாம் கதை சொல்லி எப்படி கதை வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிலமையில் இவங்களுக்குலாம் தெரியும், நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த கதை சொல்ல போராடம் போகாமல் ஹீரோக்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. சில இடங்களில் ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல போகும்போது ஹீரோட்ட சொல்லிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஹீரோட்ட சொல்லி ஓகே பண்ணுவோம், ப்ரொடியூசர் அவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியாது, சம்பளம் கட்டுப்படியாக இருக்காது, அவ்வளோது கொடுக்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்க சொல்கிற சம்பளத்துக்கு ஹீரோ ஒத்து வர மாட்டார். கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் அவங்க நடிக்கவும் மாட்டாங்க, அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. அப்புறம் எப்படி தான் சினிமா வாழ வைக்கிறது, சினிமாவில் சம்பாரித்தவங்களும் செய்ய மாட்டாங்க, சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களும் செய்ய மாட்டாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து புதுசாக வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த சினிமாவுக்காக தன் வாழ்க்கையை வந்து முழுசாக அர்ப்பணித்து ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது என்னுடைய முயற்சியால் நானே வந்து இந்த படத்தை வந்து தயாரி பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு சப்போர்ட்டாக என் கூட படித்த என் மாப்பிள்ளை அந்த வந்திருக்காரு. இவர் பேர் வந்து கோபி. இவர் நம்ம ஊரில் எலுமலையிலேருந்து வந்திருக்காருண்ணா. இவருக்கு ஒரு கிளாப் பண்ணலாம், வந்துருக்குங்க. அதே மாதிரி திருப்பூர்லேருந்து என் தம்பி வந்திருக்காரு. இவர் வந்து செல்வம். இவர் வந்துட்டு நம்ம படத்துக்கு வந்து நான் உதவுறேன், கதை நல்லா இருக்குது, எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் ஆள் கொஞ்சம் பணம் கொடுக்குறோம், இந்த படத்தை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு, இந்த சார் இந்த இருக்கார். இவர் வந்துட்டு நீங்கள் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கதையில் வந்துட்டு நீங்களே நடிங்க, வேறு யாரும் நடிக்க வேண்டாம், நீங்கள் நடித்தா தான் அந்த உண்மையாக நேச்சுரலாக கரெக்டாக இருக்கும், நீங்களே எத்தனை பேர்த்தில் சொல்கிறீங்க, ஆனால் அந்த கதையில் வேறு யார் நடித்தாலும் இந்த அளவுக்கு பண்ண முடியாது, அதனால் நீங்களே நடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி வந்துட்டு இப்போ இந்த கதையை வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது தான் எங்கள் அண்ணன் ராஜேஷ் அண்ணன் வந்து சுவாமிநாதன் ராஜேஷ் அவர் வந்துட்டு இவர் ஆல்ரெடி வந்துட்டு 2 படம் பண்ணியிருக்கிறாரு. கடைசி தோட்டான்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் லோக்கல் சரக்கு அப்படின்னு சொல்லி தினேஷ் மாஸ்டர் வச்சு ஒரு படம், அதில் அவர் தான் மியூசிக் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. 2 படத்துலேயும் மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை வந்து அண்ணன் சொன்ன உடனே எனக்கு வந்து தம்பி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, சினிமாக்காக இது பண்ணுறீங்க, அதனால் வந்து இந்த படத்துக்கு நான் வந்து மியூசிக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவராகவே வந்து இந்த படத்துக்கு மிக சிறப்பான சாங்கு போப்பனிங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுக்கிற மாதிரி இந்த படம் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஷூட்டிங் பண்ணுறோம், நாளை மறுநாள் வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு. அப்போ வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி சம்மந்தமாகவும் இந்த கதையோட சம்மந்தமாகவும் ஹீரோயின் சேர்த்த சம்மந்தமாகவும் ஒரு காதல் மதியானனை கூப்பிட்டு வந்து அந்த வரியை எழுத வச்சு அதுக்கு மியூசிக் போட்டு அதுக்கு ரெக்கார்டிங் பண்ணி சாங்கு எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. அந்த சாங்கை தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் எடுக்க போகிறோம். அது கூட வந்து இந்த சப்போர்ட்டாக வந்துட்டு எங்கள் அண்ணன் அவர் கிளாமர் சத்யா அண்ணன் வந்துட்டு இதில் வந்து உள்ள என்ட்ராகி வந்திருக்காங்க. கேமராமேன் அவர் சரவண அண்ணன் வந்திருக்காரு, சந்திரன் அண்ணன் வந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் விட நேற்று சர்ப்ரைஸாக எனக்கு கிடச்ச 2 அண்ணன் வந்து எங்கள் பைரமும் எங்கள் தங்கமும் 2 அண்ணனை இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அதில் பேரரசு அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு லெஜண்ட்டு, இந்த அண்ணனும் பெரிய லெஜண்ட்டு. இன்னும் வந்துட்டு நிறையா வந்துட்டு நம்ம படத்தில் வந்து இணையருக்கு இருக்காங்க. அதனால் வந்துட்டு இன்னும் அடுத்து ஆடியோ லான்ச்சு, இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்து பெரிய இந்த படத்தை வந்து மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த என்ன மாதிரி நண்பர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா
இன்னும் வந்துட்டு தமிழ் சினிமா இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது நிறையா வாழும். ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்து எங்கள் அண்ணன் இந்த அண்ணன் பேச வேண்டியிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பரபரப்பான நாள். இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரீரிலீஸு தேட்டர்லேருந்து வரோம். படம் 30 ரிலீஸ் ஆன மாதிரி ஒரே ரசிகர்களோட ஒரு புதுகாலத்தை பார்க்க முடிஞ்சுது. அந்த ஹாப்பியோடு இங்கே வந்து பூஜையில் கலந்துக்கிறோம். ஆமாம், மலையப்பன் கதை லைன் கேட்டேன். பொதுவாகவே நிறைய படங்கள் நம்ம படங்கள் கதை எப்படின்னா கிராமத்தில் இருந்து தான் சிட்டிக்கு ஹீரோ வருவார். இங்கே வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாவார். இல்லை இங்கே வந்து வேலையில் முயற்சி பண்ணி பணக்காரன் ஆவாங்க. இல்லை இங்கே வந்து பெரிய ஹீரோ ஆவாங்க. இப்படி நிறைய கதை பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஒரு சிட்டியில் வாழ வேண்டிய ஒரு ஒரு இளைஞன் கிராம சூழ்நிலையில் வாழ்ந்து அவன் எப்படி அங்கே உயர்றாங்கிறது அந்த கதை. இந்த ஒரு லைனை கொஞ்சம் புதுசாக இருக்குது. எல்லாருமே சிட்டிக்கு வரும்போது நம்ம ஹீரோ இங்கேருந்து சிட்டி வந்து ரிவர்ஸில் போகிறான். அதனால் அது வாழ்க்கைங்கிறதே கிராமப்புறத்தில் தான், சிட்டியில் இல்லை. சிட்டியில் வந்து பரபரப்பு வேலை இப்படி ஓடிட்டே இருப்போம். கிராமங்கிறது வாழ்க்கை, அங்கே தான் வாழ்வியல்ங்கிறது கிராமம் தான். இது வாழ்வியல் இல்லை இங்கெல்லாம். இது வந்து வேதியில் போச்சு, கொதிக்க வச்சுறாங்க நம்மளை. அதனால் ஒரு நல்ல ஒரு மேட்ரு. அதே நேரத்தில் இது கொஞ்சம் ஆன்மீகமும் இதில் கொஞ்சம் கலந்துருக்கு. என்னதான் நம்ம சாமி கும்பிட்டாலும் இறை நம்பிக்கை இருந்தாலும் நம்மளை நம்ம நம்பணும். நமக்கு நாம் தான் துணை, அதுதான் உண்மை. பக்தி என்பது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட், நமக்கு ஒரு ஆதரவாக நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தான். அது நம்ம தான் மெயின். அதைத்தான் அந்த கதையும் வலியுறுத்துது. நமக்கு நாம் தான் துணை, நாம தான் பார்த்துக்கணும். எல்லாமே நாம் தான். பிறருங்கிறது எக்ஸ்ட்ரா எப்பவுமே. அதைத்தான் அந்த கதை வலியுறுத்துது. குருச்சந்திரன் டைரக்டரு. இந்த ஜாதகத்தை சொல்லுவாங்க, குருவும் சந்திரனும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்பாங்க. என்ன அது ஜாதகத்தை நம்பலையோ இந்த குருச்சந்திரனை நம்பணும். என்ன கண்டிப்பாக இந்த கதை நல்லா இருக்கும். அதனால் குருச்சந்திரன் பேரே கொஞ்சம் பாசிட்டிவான பேர். நிறைய நாங்கள் ஜாதகம் பேர் சன்லைட்டு, சூரியன். சூரியன் 2. ஆமாம், இது நல்ல சூரியன். நல்ல சூரியன் இது. இந்த சூரியன் கண்டிப்பாக ஒரு விடியலை தரும் எங்களுக்கு. ஆமாம், இதில் வந்து சுப்பிரமணிய சிவா சார். ஆமாம், ரொம்ப இப்போ நிறைய பேருக்கு சப்போர்ட்டாக இருக்கார். நிறைய பேருக்கு ஆமாம் பக்கத்துல இருக்காரு. ஆமாம், பெரிய ஆளுகளுக்கு கூட இருக்கிறத விட வளர்ந்த ஒரு ஆளுக்கு கூட இருக்கிறது அதனால் சப்போர்ட்டாக இருக்காரு. இதில் அவர் நல்ல ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. என்ன நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் நடிக்கிறீங்க, கூப்பிடல. ஆமாம், நடிச்சிட்டோம். அது என்ன கேரக்டர் சஸ்பென்ஸாக இருக்குது, நடிச்சுக்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. சரி, பார்த்துக்கிறோம். இந்த மலையப்பன் மலை போல் வெற்றி அடைய என்ன இதில் பணிபுரிகிற அனைத்து டெக்னீஷியனுக்கும் இந்த படம் பேரையும் புகழையும் கொடுக்கணும். நடிகர்களுக்கும் பேரை கொடுக்கணும். இதில் இயக்குனரே ஹீரோ பண்ணுறாரு. என்ன அப்பயே சுட்டார், அவர் எஸ்.ஏ. சூர்யாவுடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அப்போ அப்படி தான் பண்ணி ஆகணும். என்ன அவர் நடிப்பாக இருக்குன்னா இவர் நடிப்பு சுரங்கமாக இருக்கட்டும். என்ன இந்த படம் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க மலையப்பனை நானும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து, இயக்குனர் குருச்சந்திரன் ஒரு 10 நாள் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம். என்னோடய சாங்ஸ்லாம் பார்த்துட்டு, பிரதர் நீங்கள் தான் நம்ம படத்துக்கு மியூசிக் பண்ணணுன்னு சொல்லி சொன்னார். பட் நான் பட்ஜெட்லாம் பேசலை. அந்த படத்தோட டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த மலையப்பன்ற ஒரு டைட்டில் இம்ப்ரெசிவாக இருந்தது. அதனால் நீங்கள் என்ன உங்களால் முடியுதோ நீங்கள் பண்ணுங்கள், நான் என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதனால் ஒரு 2 நாள் முன்னாடி தான் ஒரு ஃபஸ்ட்டு சாங் முடித்தோம். பிரசன்னா பாட வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் டைட்டில் சாங் முடிச்சிருக்கு. இன்னொரு 3 பாடல், மொத்தம் 4 பாட்டு இருக்குது. அதில் ஒரு பாட்டு அங்கே முடிச்சிருக்கோம். மேலும் இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த பூஜைக்கு வந்திருக்காங்க. அதனால் ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர். அவர் வந்து இயக்குனர்னு சொல்கிறதோட ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர் சொல்லலாம். இப்போ சார் சொன்னாப்புல இப்போ எஸ்.ஜே. சூர்யா இருந்ததுனால என்ன சொல்கிறது, ஆக்டிங்கில் ஒரு அரக்கன் ஒரு மாதிரி இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ராட்சசனாக இருக்கார். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.